தமிழக முதல்வர் ஸ்டாலின் சுடுபட்ட பூனையாக இருந்து வருகிறார். உடன்பிறப்புகள் செய்யும் அராஜகம் எல்லை மீறி போய்க் கொண்டிருக்கிறது. இதனால் 2011 ஏற்பட்டது போல் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக எதிர்க்கட்சியாக வர முடியாத நிலை ஏற்படலாம் என்கின்றார்கள். இதனால் உஷாரான ஸ்டாலின் கட்சிக்குள் களை எடுக்க ஆரம்பித்துள்ளார். அந்த நடவடிக்கையில் ஒன்றைதான் இப்போது பார்க்க போகிறோம். திமுகவின் தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட செயலாளர் கல்யாண சுந்தரம் இவர் ராஜ்யசபா எம்பியாகவும் இருந்து வருகிறார். கல்யாண சுந்தரம் பெயர் தொடர்ந்து பல சர்ச்சைகளில் அடிபட்டு வந்தது. இந்த நிலையில் மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து கல்யாண சுந்தரத்தை நீக்கிய திமுக தலைமை எம்எல்ஏ சாக்கோட்டை அன்பழகனை மாவட்ட பொறுப்பாளராக அறிவித்துள்ளது கும்பகோணம் திமுக வட்டத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. கட்சியின் ஜீனியரான கல்யாண சுந்தரம் வடக்கு மாவட்ட செயலாளராக பதவி வகித்து வந்தார். அவரை சில ஆண்டுகளுக்கு முன்னர் ராஜ்யசபா எம்பி ஆக்கியது தலைமை. அதன் பின்னர் கல்யாண சுந்தரம் நடவடிக்கையில் மாற்றம் ஏற்பட்டது. பொன்முடி சர்ச்சைக்குரிய வகையில் பேசியது சலசலப்பு ஏற்பட்டு இன்று வரை அடங்கவில்லை. இதற்கிடையில் அரசு விழா ஒன்றில் கல்யாண சுந்தரம் எல்லாம் உடனே கிடைத்து விடாது, திருமணமானால் கூட 10 மாதத்திற்கு பிறகுதான் குழந்தை பிறக்கும், திருமணத்திற்கு முன்போ திருமணம் நடக்கின்ற அன்றே குழந்தை பிறக்க வேண்டும் என்றால் அது வேறு விதமாக தான் பிறக்கும் என பேசியது சர்ச்சையானது. செய்தியாளர் சந்திப்பின் போது துண்டு சீட்டில் கேள்விகளை எழுதி கொடுத்து அந்த கேள்வியை மட்டும் கேட்க வேண்டும் என செய்தியாளர்களை நிர்பந்தம் செய்ததும் விமர்சனமானது. கும்பகோணம் பரஸ்பர ஸ்காய் நிதி நிறுவனத்தின் தலைவராக இருக்கும் அவரது காரை நிறுத்துவதற்காக வாய்க்காலை ஆக்கிரமித்து சிமெண்ட் தளம் அமைத்தனர். நீதிமன்றம் உத்தரவின்படி ஆக்கிரமிப்பை அகற்ற சென்ற மாநகராட்சி ஆணையர் மற்றும் அலுவலர்களிடம் கல்யாண சுந்தரம் மகன் முத்துசெல்வன் மிரட்டும் பாணியில் பேசி திருப்பி அனுப்பியுள்ளார். அதன் பின்னர் அழுத்தம் கொடுத்தும் அந்த ஆணையரை பணியிடம் மாற்றம் செய்ய வைத்ததும் விவாதத்தை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சி ஒன்றில் காங்கிரஸ் எம்பி சுதாவை வைத்துக் கொண்டே காங்கிரஸ் கட்சியில் இங்கு ஆளே இல்லை, தலைமை சொல்லிதான் உங்களை ஜெயிக்க வைத்தோம், உங்க எம்பி நிதியை கும்பகோணம் வளர்ச்சி பணிக்கு செலவிட வேண்டும் என்றதும் சுதா மற்றும் காங்கிரஸ் தரப்பை கோபம் கொள்ள வைத்தது. கும்பகோணம் காங்கிரஸ் மேயர் சரவணனை தன் கையுக்குள் வைத்துக் கொண்டார். சரவணன் கல்யாண சுந்தரத்தை அப்பா என்றுதான் அழைப்பார். ஒருமுறை மன்ற கூட்டத்தில் விதியை மீறி கலந்து கொண்டு பேசினார் கல்யாண சுந்தரம். சரவணனை துணை மேயர் தமிழழகன் மற்றும் திமுக கவுன்சிலர்களுக்கும் எதிராக செயல்பட வைத்தார். மாமன்ற கூட்டத்தில் ஏற்பட்ட கூச்சல் குழப்பத்திற்கு காரணம் கல்யாண சுந்தரம் என திமுகவினர் வெளிப்படையாக பேசி வந்தனர். கும்பகோணத்தில் கலைஞர் அறிவாலயம் கட்டும் பணி நடந்து வருகிறது. இந்த நேரம் திறந்திருக்க வேண்டியது இதுவரை முடிக்கவில்லை. அதற்கான கட்சி நிதியை முறையாக செலவு செய்யவில்லை எனவும் புகார் எழுந்தது. கும்பகோணம் ரிங் சாலை அமைப்பதற்காக 3ஆம் கட்ட பணிக்காக ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்ட தரிசு நிலத்திற்கு பதிலாக ரியல் எஸ்டேட் அதிபர் ஒருவர் தனிப்பட்ட நலனுக்காக விவசாயிகள் பாதிக்கப்படும் வகையில் விளை நிலத்தில் மாற்றியமைக்க வைத்ததாக சர்ச்சை எழுந்தது. இதை கண்டித்தும் பாஜகவினர் விவசாயிகளுடன் சேர்ந்து 2 வாரங்களுக்கு முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். புதிய பேருந்து நிலையம் அமைய உள்ள இடத்தை தான் ஆதாயம் அடைகின்ற வகையில் கொண்டு செல்வதற்கும் மெனக்கட்டார் என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இவருடைய மகன் முத்துசெல்வன் வாட்டர் பாட்டில் கம்பெனி ஒன்றை நடத்தினார். போலி ISI முத்திரையுடன் வாட்டர் பாட்டில் தயாரித்ததாக கூறி அந்த கம்பெனிக்கு சமீபத்தில் சீல் வைக்கப்பட்டது. இந்த நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஒருவரின் மகன் எலைட் பார் நடத்துவதாக சொல்லப்படுகிறது. அவருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் கல்யாண சுந்தரம் செய்து தருகிறார் என்கின்றார்கள். கிட்டத்தட்ட இருவரும் அதில் மறைமுக பார்ட்னராக இருப்பது போல் செயல்படுவதாக புகார் எழுந்தது. கட்சி நிர்வாகிகளை மதிக்கவில்லை, எதிர்த்து கேள்வி கேட்கும் நிர்வாகிகளை பிளாக் லிஸ்டில் வைத்து விடுவார்கள், தலைமை கவனிக்கும் என தெரிந்தும் இப்படி சர்ச்சைக்குரிய வகையில் செயல்பட்டு வந்தார். இந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து இருவருக்கும் எதிரான நிர்வாகிகள் இவரின் தவறான செயல்களை புகாராக முன்வைத்தனர். அதன் பிறகே மாவட்ட செயலாளர் பதவியை பறித்துவிட்டு தொடர்ந்து கும்பகோணம் எம்எல்ஏவாக இருக்கும் சாக்கோட்டை அன்பழகனை பொறுப்பாளராக நியமித்துள்ளனர். இதுவரை திமுக தொடர்ந்து ஆட்சிக்கு வந்ததில்லை. அதை மாற்றியமைக்க ஸ்டாலின் முயற்சி செய்து வருகிறார். அதனால்தான் தேர்தலுக்கு இன்னும் 10 மாதங்களே இருக்கிறது. இப்போதே தேர்தல் பிரச்சாரத்தையும் துவங்கிவிட்டார் ஸ்டாலின். அதோடு உடன்பிறப்புகளால் ஆட்சிக்கு கெட்ட பெயர் உண்டாகுகிறது, அதையும் சீர் செய்கிறார். இப்போது உடன்பிறப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்க துவங்கியுள்ளார்கள். அவர்கள் அடங்குவார்களா இல்லையா என்பதை பொறுத்திருந்துதான் பார்ப்போம்.